கிட்கோ 37வது நாலேஜ் ஷேரிங் மீட்டிங்காக வருகை தெரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அதாவது ஹோலிஸ்டிக்கல் அப்படிங்கிற போகும்போது நாலேஜ், ஸ்கில், பிஸ்னஸ் எல்லாமே நம்மளுக்கு இருந்தால் தான் பிஸ்னஸில் எக்ஸலன்ஸாக இருக்க முடியும் அப்படிங்கிறக்காக கண்டிப்பாக நிறையா சான்றுகள் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய வல்லவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சசிகுமார் ஜி எனக்கு ரொம்ப வருஷமா நான் ஒரு ஜேசி மூலமா பார்த்துருக்கேன். அவ்வளோ அழகான ஒரு விஷயம். ஸோ அவருடைய செஷனுக்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும் வருகை என்று வரவேற்கிறோம். தூங்காமல் தான் வாழ்வில் கடந்து வந்த தவறுகளையும் அவமானங்களையும் அனுபவமாக கொண்டு அணுகுமுறையில் மாற்றமும் முயற்சியில் தீவிரமும் செயல்படுத்துவதில் வீரியமும் வாழ்வில் அற்புதங்களை அனுபவிக்க முடியும் என்பதற்கு சாட்சியாக இருப்பது. காலத்தை பயிர் செய்து தடைகளை தகர்த்து கனவின் கரம் பற்றி கவனம் சிதறாமல் ஒவ்வொருவரும் தன் சுய புத்தியையும் சுதந்திரத்தையும் அடமானம் வைக்காமல் சாமர்த்தியமாக தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் பயிற்சிகளை 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளை கடந்து வழங்கி வருபவர். வினை அழுக்கு அகத்துள் சேராமல் ஆணவம் எனும் கழிவு தங்காமல் தொடர்ந்து பண்பு பயிற்சியின் விளைவாக 497க்கும் மேற்பட்ட விவாகரத்துகளை தவிர்த்து 9க்கும் மேற்பட்ட விவாகரத்து பெற்ற குடும்பங்களை மீண்டும் ஒன்றாக இணைந்து வாழ வழி செய்து 25க்கும் மேற்பட்ட சிறார்கள் மீண்டும் பெற்றோரோடு இணைந்து வாழ வழி செய்தும் 100க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் கடன் இருந்து மீண்டு லட்சங்களில் சம்பாதிக்க பயிற்சி அளித்தும் கொண்டிருப்பவர். தனக்கு மிஞ்சியதை தானமாக கொடுத்து தான் அறிந்ததை ஞான தானமாக கொடுக்கும் மனநிலையை விதைக்கும் வகையில் உணர்வில் உணவு திட்டத்தையும் ஞான விதை திட்டத்தையும் தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்வுகளாக நிகழ்த்தி கொண்டிருப்பவர். பிறர் வாழ்வை எண்ணி கணித்து கருத்தளிக்காமல் புறத்தோற்றம் கண்டு யாரையும் ஒதுக்காமல் பொன்முறுவல் பிறர் முகம் மேல் பொதித்து வாழும் ஒவ்வொரு நாளையும் ரசித்து ரசித்து வாழ்வதற்கு தேவையான மனோபலத்தினை தொடர்ந்து விதைத்து வரும் இவருக்கு சூடிய விருதுகளில் சில 2021 சிறந்த சாதனையாளர், 2022 பரிவு மாமனிதர் விருது, 2022 உலக சாதனை பேச்சாளர், 2023 சிறந்த வாழ்வியல் பயிற்சியாளர், 2023 சிறந்த கல்வியாளர் விருது, 2023 சிறந்த மேதை விருது, 2024 சிறந்த தன்னார்வலர் விருது. மாற்றம் ஒன்றே மாறாதது எனும் மாற்றத்தை தொடர்ந்து விதைத்து மாணவர்களுக்கு வழிகாட்டியாக, இளைஞர்களுக்கு லட்சியவாதியாக, மனத்தெளிவு கொடுக்கும் மறுமலர்ச்சியாளராக, முதியவர்களுக்கு ஊக்கம் அளிப்பவராக என்றும் அன்புடனும் கருணையுடனும் பயணித்துக் கொண்டிருக்கும் வாழ்வியல் மேம்பாட்டு பயிற்சியாளர், ஞான சஞ்சீவனம் குருகுலத்தின் நிறுவனர் ஸ்ரீ சசிகுமார் அவர்கள் இதோ உங்கள் முன்னே. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான ஒரு தருணம். இந்த மாலை வேளையில் ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் ஜனித்த நாள் முதல் இந்த நாள் வரை தான் வாழுகின்ற வாழ்க்கையில் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஹலோ என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கு? நன்றி. ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு மனிதன் ஏங்கிக் கொண்டே இருக்கிறான். அதை தொடர்ந்து அவன் வாழ்வதற்குண்டான முயற்சியையும் எடுத்துக்கொண்டே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த வேளை உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு இந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டதில் எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. நான் எல்லா இடங்களிலும் ஒரு விஷயத்தை குறிப்பிடுவதுண்டு. இந்த நிகழ்வில் எந்த மனிதர்களும் எந்த மனிதரை சந்திச்சாலும் எந்த சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் அதற்கு ஒரு காரண காரியம் இருக்கும் என்று. நாம எந்த மனிதர்களை நீங்க சந்திச்சாலும் சரிங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொண்டாலும் சரி, அதற்கு ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கும் என்பதை நான் தீவிரமாக நம்புகிறேன். அதை நான் அனுபவித்தும் இருக்கிறேன். அந்த வகையில திரு பாலசுப்ரமணியம் ஐயா ரொம்ப நெருங்கிய
எனக்கு என்னுடைய வாழ்வியல் முறையில ஒரு 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 பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர். அவருடைய அணுகுமுறையும் சரி, அவர் அணுகுகின்ற அந்த கோணங்களும் சரி, ஒரு செயல்பாட்டை எடுத்து அதை டு த கோர் ஒரு ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கிறத அவரிடம் நான் எப்பொழுதுமே பார்ப்பதுண்டு. அது என்னை வியக்கும் வைத்ததுண்டு. இந்த ஒரு மனிதனுக்கு வயது ஒரு விஷயம் அல்ல என்பதில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நம்மளுடைய இந்த கிட்கோ மக்களுக்கும் இது வந்து சேர வேண்டும் என்கிற ஒரு அபரிவிதமான இந்த ஒரு முயற்சி. அதை தொடர்ந்து என்கிட்ட ஒரு 2-3 முறைக்கு மேல அவர் என்னிடம் அதை குறிப்பிட்டு, எனக்கும் அது என்னுடைய கால அவகாசம். இப்ப கூட நான் ஐயாட்ட சொன்னேன், எவ்வளவு நாள் தள்ளி போனது, இப்ப என்னுடைய காசி வாரணாசி பயணத்தை முடித்து வந்த முதல்ல நான் எடுக்கக்கூடிய ஒரு செஷன் கூட சொல்லலாம். இது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலி ரொம்ப நெருக்கமான ஒரு செஷன். ஒரு 3 நாட்கள் காசி அதாவது நீம் கரோலினி பாபா ஜீவசமாதி ஆக்ரால, அங்கிருந்து நம்ம வந்து காசி வாரணாசி முடிச்சு அயோத்தி முடிச்சு இன்று நேராக நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூடங்க, தொழிலை பத்தி உங்ககிட்ட சில விஷயங்களை நான் பேசுவதற்கான எனக்கு ஒரு வாய்ப்பு அமைந்ததாக நான் பார்க்கிறேன். ஒரு மனிதன் ஏன் சம்பாதிக்க வேண்டும்? ஒரு மனிதன் ஏன் தொழில் செய்ய வேண்டும்? நான் இந்த நிகழ்வை இந்த கேள்வியிலிருந்து துவங்கணும்னு நினைக்கிறேன். நாம எல்லாம் ஏன் தொழில் பண்ணணும்? நாமெல்லாம் ஏன் வருமானம் ஈட்டணும்? நாமெல்லாம் ஏன் நம்மளுடைய வாழ்வியல் முறைகள்ல ஒரு தொழிலை ஏற்படுத்தி அந்த தொழிலை காலகாலத்துக்கும் லாபகரமான தொழிலாக ஏற்படும் வரை நாம் ஏன் செய்ய வேண்டும்? அதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரே ஒரு காரணத்தை சொல்லி இந்த நிகழ்வில் நிறைய விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கிறேன். ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நாம் இன்று உயிரோடு வாழ்கிறோம். நமக்கு மூச்சு இருக்கு, பசிக்குது, சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், சூரிய ஒளி கிடைக்குது. அப்ப இயற்கை என்ன பண்ணுது? ஒரு மனிதனுக்கு அவன் என்ன செய்தாலும் செய்யலனாலும் அவன் சுவாசிக்கிறதற்கு மூச்சை கொடுக்கிறது, காத்தை கொடுக்கிறது. அவன் உயிர் வாழ்வதற்கு தாகத்திற்கு தண்ணியை இயற்கையாக கொடுக்கிறது. அவனுக்கு தேவையான இந்த சூரிய ஒளி, இந்த சக்தியை ஏதோ ஒரு ரூபத்துல கொடுக்குது. அப்ப மனிதராக பிறந்த நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான சுவாசம், தண்ணீர், உணவு, இது எல்லாம் நமக்கு இயற்கையிலிருந்து கிடைக்கும் போது அது நமக்கு கொடுத்ததற்கு கட்டாயம் நாம் இந்த இயற்கைக்கு ஏதோ ஒன்றை திருப்பி கொடுத்தே ஆக வேண்டும். இல்ல நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன், நான் யார் வம்புக்கும் போறதில்ல, நான் யாருக்கும் பிரச்சனை இல்லாம நான் இருக்கிறேன்னு சொன்னால் கூட அது குற்றம் தாங்க. ஏன் அப்படின்னா, இயற்கையிடமிருந்து நாம் ஒன்றை பெற்றுக்கொண்டு அதனால் நாம் ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் பொழுது அதை நாம் திருப்பி செய்ய வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அதை எப்படி நீங்க திருப்பி செய்யலாம்? ஏதோ ஒரு வகையில இயற்கைக்கு நீங்க திரும்பி செய்யலாம். ஒண்ணு மரம் நடலாம், இல்லைன்னா ஒரு நீர்குளத்தை தூர்வாரலாம், இல்லைன்னா நிறைய சம்பாரிச்சு உதவி பண்ணலாம், இல்லைன்னா 4 பேத்துக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற வார்த்தைகளை பேசலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு ரூபத்துல உதவி பண்ணலாம். அப்போ இங்கு பிறப்பே கொடுக்கும் தன்மையில் வாழ்வதற்குத்தான். இந்த நோக்கமே கொடுக்கும் தன்மையில் வாழ்வதற்குத்தான். நமக்கு இங்க எல்லாமே கிடைக்குது. உயிர் வாழ்றதுக்கு காத்து, சுவாசம், சாப்பாடு, தண்ணி கிடைக்குது, நம்ம திருப்பி கொடுக்கணும். அப்ப தொழில் நாம எதுக்கு பண்றோங்க? அடிப்படை காரணம், நாம் ஒன்றை திருப்பி கொடுப்பதற்காகத்தான் தொழில் பண்றோம். அந்த திருப்பி கொடுக்கும் போது நமக்கு கிடைக்கிற பை ப்ராடக்ட் தான் மணி. ஆனா பல நேரங்கள்ல பணத்துக்காக தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மை சுற்றி கட்டமைக்கப்பட்டு விட்டது. அது நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அப்ப தொழில் நம்ம எதற்காக பண்ணுகிறோம்? எனக்கு இந்த உலகம், எனக்கு இந்த இயற்கை, எனக்கு இந்த பிரபஞ்சம் ஒன்றை ஏற்படுத்துகிறது, கொடுக்கிறது. அதற்கு நான் ஒன்றை திருப்பி செலுத்த வேண்டும், அதற்கு நான் ஒன்றை திருப்பி கொடுக்க வேண்டும். திருப்பி கொடுப்பதுதான் தொழில். அப்ப தொழில் அப்படின்னா என்னங்க? இட்ஸ் நாட் அ பிசினஸ் தட் டூயிங் த ஆக்டிவிட்டி ஃபார் த கன்சிடரேஷன். ஒரு பொருளை கொடுக்குறீங்க, அந்த பொருள்னால உங்களுக்கு பணம் கிடைக்குது, இது ஒரு கன்சிடரேஷன். அது அல்ல தொழில். அப்ப தொழில் என்பது உங்கள் ஆற்றலை வெளிப்படுத்துவது. உங்ககிட்ட ஒரு ஆற்றல் இருக்கு, உங்ககிட்ட ஒரு பேராற்றல் இருக்கு, ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜியை நீங்க வெளிப்படுத்துறீங்க. அந்த எனர்ஜியை வெளிப்படுத்துற ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க தொழில், அதுதாங்க பிசினஸ். That might be anything. You can sell the product, you can do the services, you can do retailing, you can do franchising, whatever it may be. ஆனால் நீங்க என்ன செய்றீங்க? தொழில் என்பதின் மூலமாக உங்கள் ஆற்றலை தான் வெளிப்படுத்துகிறீர்கள். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். ஒருத்தர் ஒரு மொபைல் கடை வச்சிருக்காரு, இன்னொருத்தர் ஒரு லேப்டாப் கடை வச்சிருக்கிறாரு, இன்னொருத்தர் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறாரு. இப்போ மொபைல் கடை வச்சிருக்கிறவர் என்ன பண்ணுவாரு? மொபைல் போனை விற்பனை செய்வார், வாடிக்கையாளருக்கு விற்பனை செய்வார்.
லேப்டாப் கடை வச்சிருக்கிறவர் என்ன பண்ணுவாரு, வாடிக்கையாளருக்கு லேப்டாப்பை விற்கிறார். ஹோட்டல் வச்சிருக்கிறவர் என்ன பண்ணுவாரு, அந்த வாடிக்கையாளருக்கு உணவை வந்து தயாரித்து விற்பனை செய்கிறார். இப்ப நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க, மொபைல் கடை வச்சிருக்கிறவர் மொபைல் விற்கிறாரா, லேப்டாப் கடை வச்சிருக்கிறவர் லேப்டாப் விற்கிறாரா, இல்ல ஹோட்டல் வச்சிருக்கிறவர் உணவு தயார் பண்ணி விற்கிறாரான்னு கேட்டா இது மூன்றுமே அவர்கள் செய்வதில்லை. இது உங்களால நம்ப முடியுதா? இது உங்களால ஏத்துக்க முடியுதுங்களா? I just want to convey one thingங்க. இந்த நிகழ்வு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு தகவலாக இருக்கும். உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு உணர்வு பரிமாற்றம் நிகழ்வதற்குண்டான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அது எப்ப நிகழும்னு கேட்டீங்கன்னா, உங்க கேமராவை ஆன் பண்ணி உட்கார்ந்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு பரஸ்பரமான ஒரு உணர்வு ஒண்ணு வெளிப்படும். நான் இங்க ஒண்ணு பேச, நீங்க ஒண்ணு கேட்க, ஆமா ஆமான்னு தலையாட்ட, அதை நானும் ரசிக்க வேற லெவல்ல இருக்கும். என்னங்கிறீங்க? ஏன்னா நீங்களும் ஒரு ரூம்குள்ள உட்காந்து கேக்குறீங்க, நானும் ஒரு ரூம்குள்ள உட்காந்து பேசுறேன். ஏதோ நீங்க கேக்குறீங்கிற நம்பிக்கையில நான் பேச, ஏதோ பாவம் பையன் ஏதோ வந்துட்டாரு பேசுறாரு, நம்ம கேட்கலன்னா பொக்குன்னு போயிடுவாருன்னு நீங்க கேட்க, இதெல்லாம் இல்லாம அபரிவிதமான ஒரு உணர்வு நமக்குள் பரஸ்பரமாக பரிமாறிக்கொள்வதற்கு இந்த நிகழ்வு ஒரு வாய்ப்பு. ஏன்னா காரண காரியமின்றி இத்தனை உயிர்களையும் சந்திப்பதற்கு இந்த இயற்கை வாய்ப்பை ஏற்படுத்தவில்லை. அப்ப அந்த வாய்ப்புல ஒரு தகவலை நான் கொடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில் என்பது பொருளை விற்பது அல்ல. சொல்றேன் பாருங்க. லேப்டாப் விற்கிறவர் லேப்டாப் விற்கல, போன் விற்கிறவர் போனும் விற்கல, ஹோட்டல் வச்சிருக்கிறவர் சாப்பாடும் விற்கல. தன்னுடைய திறமையை, தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். எல்லா லேப்டாப் கடையிலயும் லேப்டாப் சேல் ஆகுது, எல்லா போன் விற்கிற கடையிலயும் போன் சேல் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட கடையில நிறைய வியாபாரம் ஆகுது. அவர் என்ன பண்றாரு, வாடிக்கையாளருக்கு என்ன தேவையோ வாடிக்கையாளருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃபை அவர் என்ஹான்ஸ் பண்றாரு. இஸ் என்ஹான்சிங் தி குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப் த கஸ்டமர். ஒரு வாடிக்கையாளரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு தன்னிடம் இருக்கக்கூடிய அறிவையும், தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு திறமையையும், தன்னுடைய முழு பொட்டன்ஷியலை எவர் ஒருவர் வெளிப்படுத்துகிறாரோ அந்த ப்ராசஸ் தான் எனர்ஜி, அந்த ப்ராசஸ் தான் ஆற்றல். இப்ப ஆற்றல் தானே வெளிப்படுகிறது. அந்த ஆற்றல் வெளிப்படும் போது அதற்கு கிடைக்கிற பை ப்ராடக்ட் தான் மணி. மணி இஸ் நாட் த ஒன்லி மோட்டிவ் டு டூ த பிசினஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க. தொழில் என்பது பணம் என்கிற ஒரு மைய புள்ளி கிடையாது. பணத்தை தாண்டி ஒண்ணு இருக்குது. அது இன்னைக்கு 7:25 உங்களுக்கு நான் வந்து சேர்ற மாதிரியான சில செய்தியை என்னால் கொடுக்க முடியும், என் அனுபவத்தில் இருந்து. அப்போ இங்க ரெண்டு விஷயம் இருக்குங்க. எக்ஸலன்ட்னு ஒண்ணு இருக்கு, எக்ஸலன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸலன்ட் அண்ட் எக்ஸலன்ஸ்? நீங்க எதை ஒன்றை எக்ஸலன்ட் என்று சொல்கிறீர்கள், எதை ஒன்றை நீங்க எக்ஸலன்ஸ்னு சொல்றீங்க? இப்ப நாம இன்னைக்கு உங்ககிட்ட பேசக்கூடிய தலைப்பே அச்சீவிங் பிசினஸ் எக்ஸலன்ஸ். அப்ப பிசினஸ் என்பது ஆற்றல்னு சொல்லிட்டேன் நானு. தொழில் என்பது ஒரு ஆற்றல், நீங்கள் வெளிப்படுத்துகின்ற ஆற்றல். அப்ப அச்சீவிங் பிசினஸ் எக்ஸலன்ஸ், வாட் இஸ் தட்? நீங்கள் எந்த தொழிலில் அல்லது எந்த ஆற்றலை நீங்கள் மையமாக அல்லது உயர்த்தட்ட அதை வந்து நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி பேர்க்கும் பொழுது, உங்களுடைய பிறப்பின் நோக்கம்னு ஒண்ணு இருக்கு. there is a purpose of birth. உங்களுடைய பிறப்பின் நோக்கம் ஒண்ணு இருக்கு. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த விதை விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதையை நீங்கள் விதைத்திருக்கக்கூடிய விதையை எவர் ஒருவர் கண்டுபிடிக்கிறாரோ, அந்த விதையினுடைய தன்மையை எவர் ஒருவர் சரியாக வெளிப்படுத்துகிறாரோ, அவர் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் அபரிவிதமான ஆற்றலையும் அபரிவிதமான பொருளையும் அருளையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்ப இளையராஜா வந்து மியூசிக் பண்றாரு, அனிருத் மியூசிக் பண்றாரு, ஒரு மணிரத்னம் டைரக்ட் பண்றாரு, இப்ப லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்றாரு. அவங்க தொழில ஏதோ ஒண்ணு பண்றாங்க. இப்ப அனில் அம்பானி தொழில் பண்றாரு. சாதாரண ஒரு IIMல படிச்சவர் கூட அங்கிருந்து வந்து வேலை கிடைச்ச வேலையை விட்டுட்டு வந்து ஒரு இட்லி கடையை ஆரம்பிச்சு பெரிய ஆள் ஆகிறார். இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இதுல இருந்து நாம் என்ன கத்துக்கொள்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, பெரிதாக தொழில் செய்பவரெல்லாம் அதிக பணம் சம்பாதிப்பதில்லை, அதிக பணம் சம்பாதிப்பவர் எல்லாம் பெரிதான தொழில் செய்வதில்லை. நான் ரிப்பீட் பண்றேன். பெரிதாக தொழில் செய்பவர் எல்லாம் அதிகப்படியான பணத்தை சம்பாதிப்பதில்லை, அதிகப்படியான பணத்தை சம்பாதிப்பவர் எல்லாம் பெரிய தொழில் செய்வதில்லை. அதுக்கு ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள். நீங்க வீட்டுக்கு போற இடத்துல உங்க வீட்டுக்கு பக்கத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு தட்டுக்கடை இருக்கும், ஒரு தள்ளுவண்டி இருக்கும். சாயங்காலம் 6 மணிக்கு அவர் கடை போடுவார். நைட்டு 11 மணி வரைக்கும் கணவனும் மனைவியும் ஓடி ஆடி அங்க வேலை செய்வாங்க. ஆனா அவங்க பையன் காலேஜ்ல நல்லா படிச்சுட்டு இருப்பாரு, அவரு சொந்தமா வீடு வாங்கியிருப்பாரு,
நிறைய சம்பாதிப்பாரு. அவர்கிட்ட போய், ஏங்க நீங்க இவ்வளவு சம்பாதிக்கிறீங்களே, நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சா என்ன, நிறைய பிசினஸ் பண்ணலாமேன்னு கேட்டா, அவருக்கு அதெல்லாம் இல்ல, 6 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணிக்கு முடிக்கிறதுல நிறைய பணம் சம்பாதிப்பான். இந்த மாதிரியான அன்ஆர்கனைஸ்டு செக்மெண்ட்ல ஏர்ன் பண்ற நிறைய பேர் இருக்காங்க இந்தியால. there is a research, ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, அன்ஆர்கனைஸ்டு பிசினஸ் செக்மெண்ட்ஸ்னுடைய எக்கானமி தான் அதிகமா இருக்குதுன்னு சொல்றாங்க. கம்பேரிட்டிவ் டு ஆர்கனைஸ்டு பேட்டர்ன்ல தொழில் பண்றவங்களை விட, ஏதோ கிடைச்ச வாய்ப்புல தொழில் பண்றது, கணக்கு வழக்கு கூட சரியா பார்க்காம தொழில் பண்றவங்களுடைய growth வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்குது. ஒரு கேப்டன் ஒருத்தர் இருக்கார், கேப்டன் அனில்னு நினைக்கிறேங்க, முடிஞ்சா நான் அந்த வீடியோ கூட உங்களுக்கு ஷேர் பண்றேன். அவர் ஒரு ரிசர்ச் பண்றாரு. he is a retired colonel. அவர் ஒரு ரிசர்ச் பண்றாரு. அவர் வந்து பிசினஸ், அதாவது மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இன் அன் அன்ஆர்கனைஸ்டு பிசினஸ் செக்மெண்ட்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய மேனேஜ்மெண்ட் ஸ்கில் என்ன அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. யாருங்க? இளநீ கடை வச்சிருக்கிறவங்க, இட்லி கடை வச்சிருக்கிறவங்க. அப்ப அவங்க கிட்டயும் நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. அப்ப தொழில் என்பது நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலா பண்ணணுங்கிறத தாண்டி உங்கள் ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான தேவையான நுட்பமான அறிவை கற்றுக்கொண்டு செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதற்கு என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமா குறிப்பிட்டா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து இந்த எக்ஸலண்ட்டுக்கும் எக்ஸலன்ஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு உணர்த்தும். நான் வந்து ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்துல, எங்க அப்பா அம்மா 2 பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி, எனக்கு ஒரு தங்க, நாங்க 2 பேரும் படிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு காலகட்டத்துல நான் படிப்பு முடிச்சு எம்பிஏ வந்து விஎல்பி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ், அண்ணா யூனிவர்சிட்டியில விஎல்பி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ங்கிற ஒரு காலேஜ்ல நான் எம்பிஏ படிச்சு முடிக்கிறேன். மார்க்கெட்டிங் அண்ட் ஹெச்ஆர் படிச்சு முடிக்கிறேங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஐசிசி பேங்க்கும் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கும் வேலை கிடைக்குது கேம்பஸ் இன்டர்வியூல. பட் நான் அதை எடுத்துக்கலைங்க. ஏன்னா எனக்கு மார்க்கெட்டிங்கை விட ஹெச்ஆர்ல நான் ஒர்க் பண்ணா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்குங்கிறத எடுத்துக்கிட்டு ஒரு லோக்கல்ல கிணத்துக்கடவுல மேக்ஸ் சால்விக்ஸ் பிரைவேட் லிமிடெட்ங்கிற ஒரு கம்பெனில போய் நான் ஒரு ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவா ஜாயின் பண்றேன். ஒரு 6 மாசம் என்னுடைய பணி அங்க போகுது. எப்பவுமே பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போகும்போது ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கு தெரியுங்களா, நம்ம படிச்சதெல்லாம் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணி ஒரு 1 இயர்ல கம்பெனியினுடைய ப்ரொடக்டிவிட்டியை நான் 3 மடங்கா நான் இன்க்ரீஸ் பண்ணினேன். கம்பெனியினுடைய டோட்டல் ப்ரொடக்டிவிட்டியை ஐ இன்க்ரீஸ்ட் 3 times. சேல்ஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதனால எனக்கும் 3 times சேலரி ஹைக் கொடுத்தாங்க. என்னுடைய முதல் சம்பளம் 4500 ரூபாய். இன்னும் என்னால மறக்க முடியாது. ஒரு ப்ளூ கலர் ஸ்கூட்டி ஹீட்னு ஒரு வண்டி இருந்தது. எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரியலைங்க. சுசுகி ஹீட்னு ஒரு வண்டி வந்தது. அந்த வண்டி எடுத்துட்டு நான் வேலைக்கு போவேன். 4500 ரூபாய் சம்பளம். அப்போ ஒரு ஆர்வம். 32 கிலோமீட்டர் கம்பெனிக்கு, வீட்டுல இருந்து நான் கம்பெனிக்கு போகணும், திரும்ப நான் வரணும். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 70 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்ப எனக்கு அந்த சேலரி இன்க்ரீஸ் பண்ணாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அந்த எம்ப்ளாயிஸ்னுடைய மாரலை இம்ப்ரூவ் பண்ணோம். எம்ப்ளாயிஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டி, அந்த மொராலிட்டியை நாம் இம்ப்ரூவ் பண்ணோம். 2வது பாயிண்ட், பர்ச்சேஸ் பண்ற காஸ்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸை மினிமைஸ் பண்ணணும். இன்னைக்கு நீங்க சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்றது மட்டும்தான் ப்ராஃபிட் கிடையாதுங்க. பர்ச்சேஸ் பண்றதுல நீங்க கவனம் செலுத்தி பர்ச்சேஸ் காஸ்ட்டை குறைக்கிறது கூட இன்னொரு டைப் ஆஃப் சேல்ஸ் தான், இன்னொரு டைப் ஆஃப் ப்ராஃபிட் தான். அப்ப இன்னைக்கு காலகட்டத்துல நீங்க அதிகம் சம்பாதிக்கணும்னா வெறும் விற்பனையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா பத்தாது. நீங்க மொபிலைஸ் பண்ற காஸ்டையும் கன்சிடர் பண்ணணும். ஒரு பொருளை நீங்கள் வியாபாரம் பண்ணுவதற்கு ப்ரொக்யூர் பண்றீங்க இல்லையா, ப்ரொக்யூர்மெண்ட்ல ஒரு பெரிய ஏரியா ஒண்ணு இருக்கு. அது ஒரு வேக்கம், அது நமக்கு தெரியறதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த கம்பெனில நான் ஒர்க் பண்ணேன். ஐ காட் நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சது. எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு 1.5 வருஷத்துல எனக்கு வந்து நான் வந்து ஒரு அரசாங்க வங்கியில எனக்கு பணி கிடைச்சது. அதனால நான் வந்து ஜாயின்ட் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. நான் வந்து ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால ஜாயின் பண்ணிடுறேன். ஒரு 9 ஆண்டு காலம் நான் வந்து பேங்க்ல ஒர்க் பண்றேன். ஒரு கிரெடிட் ஆஃபீஸரா நான் ஒர்க் பண்றேன். நல்ல வாழ்க்கை, அற்புதமான ஒரு வாழ்க்கை. ஒரு ஃபைன் மார்னிங் எனக்குள்ள ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா நான் எம்பிஏ படிச்சதுனாலங்க சொந்தமா ஒரு தொழில் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் என்னை நோட்டி உலுக்கிட்டே இருந்தது. அப்போ நான் வேலையை ஒரு நாள் ரிசைன் பண்ணிட்டு, இனி போதும், நம்ம ஏதாவது கொஞ்சம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களோட சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சோம். ஒரு 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி ஒரு லோக்கல் டிவி டெலிவிஷன் சேனல் ஒன்று ஆரம்பிச்சேன். நான் ஆரம்பிக்கும் போதே என்னுடைய மனைவி என்னை தடுத்தாங்க. ஏங்க, தொழிலும் புதுசு, தொகையும் பெருசு, நண்பர்களும் புதுசு, கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தான் அன்னைக்கு வந்து மனைவி பேச்சு கேட்கிற பழக்கம் இல்லை. அன்னைக்கு உனக்கு என்ன தெரியும், நீ 4 செவத்துக்குள்ளேயே இருக்கிற, நான் யார் தெரியுமா,
நீங்க பொதுவாவே இந்த மனிதனுடைய சுபாவம் என்னன்னா, நம்மள யாராவது ரொம்ப பாராட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சார் நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க, எங்கிருந்தா இப்படி பேசுறீங்கன்னு பாராட்டினா, நம்மளே அறியாம நம்ம தலை மேல ஒரு மமதை போய் ஒண்ணு உட்காரும். அது நமக்கே தெரியாது. அது எப்ப தெரியும்னா, ஒட்டுமொத்த ஃபியூஸையும் புடுங்கி போட்டு, நீங்க சும்மா உட்கார மாரி ஒரு சூழ்நிலை வரும்போது தான் எங்க தவறு பண்ணோம், வேர் வி டிட் மிஸ்டேக்ன்னு சொல்லி ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்டிவ் ஸ்டேஜ் வந்து அங்கதான் வரும். எனக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது. நண்பர்களால் ஏமாற்றப்பட்டு ₹1 கோடி கடன் ஏமாத்திட்டாங்க. எங்கிட்ட இருந்து லைசன்ஸ் எழுதி வாங்கிட்டாங்க. என்ன வச்சிருந்த காரை வாங்கிட்டாங்க. ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டாங்க. கையில எதுவுமே இல்ல. ₹1 கோடி கடன் மட்டும் கடன் இருக்கு. ஆனா வேலை இல்ல, வருமானம் இல்ல. அடுத்த கட்டம் என்ன பண்ண போறோன்னு தெரியல. ரேஸ் கோர்ஸ்ல சாரதாம்பாள்னு ஒரு கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கும், அது ஒரு திண்டு இருக்கும். அந்த திண்டுல ரெட் கலர் ஸ்கூட்டில ஒரே ஒரு லஞ்ச் பேக், ஒரு லேப்டாப் பேக்கை வச்சு, அதுதான் என்னுடைய ஆஃபீஸ். இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ ஒரு ₹50 கையில வச்சுட்டு நம்ம போனோம்னா பெட்ரோல் தீர்ந்தா பெட்ரோல் பங்க் வரைக்கும் வண்டியை தள்ளிட்டு போகணும். ₹30 பெட்ரோல் அடிச்சுட்டு ₹20 சாப்பாட்டுக்கு வச்சுட்டு போகணும். அப்படி ஒரு சூழ்நிலை. கொடுமையிலும் கொடுமை, நாம சாப்பிட்றதுக்கு பணம் இல்லைங்கிறது இல்லைங்க, நம்ம பெத்த குழந்தைக்கு ஒரு பால் டப்பா வாங்கி கொடுக்கறதுக்கு பணம் இல்லைங்கிறது தான் மிகப்பெரிய வறுமை. அந்த சூழ்நிலையும் நான் கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் எனக்கு டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிப்டன், முடிஞ்சா நீங்க போய் இவரை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க. டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிப்டன் அப்படின்னு ஒரு டாக்டர், அவர் ஒரு ரிசர்ச் பண்றாரு. அவர் ரிசர்ச் பண்ணி ஒரு ஆடியோ ஒன்ன யூடியூப்ல நான் பார்க்கறதுக்கான சூழ்நிலை கிடைக்குது. அந்த வீடியோக்கு பேரு பயாலஜி ஆஃப் பிலீஃப். அவர் பண்ண ரிசர்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயாலஜி ஆஃப் பிலீஃப். அவர் எதுல ரிசர்ச் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் கருவிலிருந்து கல்லறை வரை ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை கல்லறை வரைக்கும் போறது போது என்னெல்லாம் தவறுகள் நடக்குது, அவர் என்னெல்லாம் சிக்கல்களை எதிர்கொள்கிறார், அந்த சிக்கல்களுக்கு என்ன காரணம்ங்கிறதுக்கான ஒரு தீவிரமான ஒரு ரிசர்ச் அதுல பயாலஜி ஆஃப் பிலீஃப்ங்கிற ஆர்டிக்கல்ல வீடியோவை அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அது என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. நான் அது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன், நண்பன் ஏமாத்திட்டான், நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, யாரோ ஒருத்தர் என்ன ஏமாத்திட்டாங்க நினைச்சிட்டு இருந்தான். கிடையாது, நான் தான் என்னுடைய சுபாவத்தை சரியாக கவனிக்காமல் நான் இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு அந்த வீடியோவை பார்க்கும்போது தெரிஞ்சது. அதுல ஒண்ணு சொல்றாரு, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய ஜெனட்டிக் மெமரி தான் ஒரு ஹேபிட்டை கிரியேட் பண்ணுது. அந்த ஹேபிட் தான் உங்க லைஃப்ல நடக்கிற லாஸுக்கும் ப்ராஃபிட்டுக்கும் காரணம்னு சொல்றாரு. எப்படிங்க? உங்களுடைய ஜெனட்டிக் மெமரி லீட்ஸ் டு a habit, that habit creates a routine, that routine makes you either to create a profit or to come out of a loss அப்படிங்கிற. அப்ப ப்ராஃபிட்ங்கிறது not only in the business, profit or loss is always applicable in our life also. நீங்கள் எதை ஒன்றை உருவாக்கி மெருகேத்தி அதிகரிக்க முடியலையோ அது லாஸ். எதை ஒன்றை உருவாக்கி அதிகரிக்கிறீர்களோ அது ப்ராஃபிட். See, the person who becomes rich அப்படின்னு பாத்தீங்கன்னா, who creates will become rich. யார் உருவாக்குறாரோ அவர் ரிச்சா மாறாரு. யார் ஒன்லி கன்சியூம் பண்றாரோ அவர் போரா இருக்கிறார். இப்ப நீங்க வெறும் கன்சியூம் மட்டும் பண்ணிட்டு பாருங்க, நீங்க வெறும் போராதான் இருப்பீங்க. If you become rich, if you want to become rich, you have to create something. நீங்கள் உருவாக்குவதை இன்னொருவர் பயன்படுத்தும்படி நீங்கள் ஒன்றை உருவாக்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் எனக்கு அந்த ஆர்டிக்கல்ல இருந்து கிடைக்கும் போது நான் தற்கொலை அளவுக்கு நான் முயற்சி செய்வதற்கான மனநிலைக்கு தள்ளப்பட்டேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப பெருசா கடன் வாங்கி பழக்கம் இல்லை. அந்த முதல் முறை தொழில கடன் வந்து கடன்காரங்களை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நான் தற்கொலை மனநிலைக்கு தள்ளப்பட்டு வீட்டுல போய் அம்மாவோட புடவை எடுத்து ஃபேன்ல போட்டு போயிடலாம் அப்படின்னு போகும்போது எங்க அம்மா கதவை தட்டி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உள்ள வந்த அந்த தருணம் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் எனக்கு விபாசனாங்கிற ஒரு பிராக்டிஸ் கிடைக்குது. நான் விபாசனா பிராக்டிஸுக்கு போறேன். டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிப்டனுடைய ஆர்டிக்கலை படிக்கிறேன். டாக்டர் மரியா பிரீஸ் அப்படிங்கிறவங்க கிட்ட நான் ஒரு தெரப்பி கத்துக்கிறேன். இது மூன்றும் என்னுடைய வாழ்க்கையை குவாலிட்டியாக மாத்துது. அப்போ என்னுடைய எண்ணம் எப்ப மாறுதோ அப்பதான் என்னுடைய செயல், என்னுடைய பழக்கம் மாறும். எப்ப என்னுடைய செயலும் பழக்கமும் மாறுதோ அப்பதான் என் நினைத்த காரியம் அடையும் என்பதற்குண்டான ஒரு சாட்சியாக கிடைக்கிறது. அங்க ஆரம்பிச்சுங்க. ஒரு 5 ஆண்டுகள்ல நான் சம்பாரிச்சு கடனை கட்டினேன். ஒரு கோடி ரூபாய் கடனை நான் சுயமாக சொந்தமாக சம்பாதித்து கடனை கட்டி இன்னைக்கு அதற்கும் மேல இன்னைக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கேட்டா, அதற்கு ஒரே ஒரு காரணம், நம்மளுடைய ஜெனட்டிக் மெமரியில இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்க உணர்ந்து உங்களுக்கு தேவையானதையும் தேவையில்லாததையும் எதை ஏற்படுத்துகிறது என்கிற ஒரு செல்ஃப்
எக்ஸாமின் ப்ராசஸ். நீங்க எப்ப அதை இன்ட்ராஸ்பெக்ட் பண்றீங்களோ, உள் அகத்தாய்வுன்னு சொல்லுவோம், இது உள் நெகிழ்ச்சின்னு சொல்லலாம். ரெசைலன்ஸ்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, தமிழ்ல சொல்லணும்னா உள் நெகிழ்ச்சி. நீங்க எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு உள் நெகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அதுதான் உங்களுடைய பிறப்பின் நோக்கம். சில பேருக்கு ஐஏஎம் படிச்சிருப்பாங்க, ஆனா அவருக்கு ஒரு டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனா அவர் ஒரு கேம் விளையாடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்ப நீங்க அந்த கேமை விளையாடுறதுல உங்களுக்கு ஒரு உள் நெகிழ்ச்சி இருக்குன்னா அதை நீங்க தொடர்ந்து செய்யறீங்க அப்படின்னா, தீவிரமான நுட்பமான அறிவை நீங்கள் அதில் வளர்த்துக் கொள்கிறீர்கள் என்றால், that will help you to reach the various levels. இப்படி எல்லாம் என்னுடைய பிசினஸ்ல ஒரு நிலையை கடந்து இன்னைக்கு ஒரு அபரிவிதமான ஒரு சூழ்நிலையில் நான் கடந்து வந்ததற்கான ஒரு காரணம், நமக்கு என்ன தேவை என்பதை நம்ம உணர்ந்து செயல்படுவது. இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்படியே வைங்க. ஐ எம் கமிங் டு த பாயிண்ட். அச்சீவிங் பிசினஸ் எக்ஸலன்ஸ்ல ஒரு மனிதன் இந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து வர்றான். அவனுக்கு ஒண்ணு பணப்பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா உறவுகள்ல சிக்கல் இருக்கிறது, இல்லைன்னா தொழில பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா சமுதாயத்துல பிரச்சனை இருக்குது. சில பேர்த்துக்கு கடன் பிரச்சனை, இல்லைன்னா சில பேர்த்துக்கு சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு, ஆனா சம்பாதிக்க முடியல. சில பேர்த்துக்கு லாபம் வருது ஆனா நிக்க மாட்டேங்குது, செலவாயிட்டே இருக்குது. இந்த மாதிரியான கிளாரிட்டி இல்லாத லைஃப் இருக்கு. சில பேர்த்துக்கு நிறைய பணம் வருது, ஆனா வீட்டுல உறவுகள்ல சுமூகமான சூழ்நிலை இல்லை. கணவன் பேச்ச மனைவி கேட்கல, மனைவி பேச்ச கணவன் கேட்கல, 2 பேரும் கேட்டு இருந்தா யாரோ ஒருத்தர் புதுசா வந்து குடும்பத்துல பிரச்சனையை உருவாக்குறாங்க. இதெல்லாம் தாண்டும் பொழுது தொழில ஒன்னை டெவலப் பண்றதுக்கு நான் ஒரு முயற்சி எடுக்கிறோம். ஒண்ணு காம்படிஷன் வருது, இல்லைன்னா யாரோ ஒருத்தர் நம்மளை போட்டிக்கு வந்து நம்ம கூட இருந்து துரோகம் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையில இந்த தொழில நம்ம வளர விடாம செய்வதற்குண்டான எல்லா வேலையிலையும் செய்யறாங்க. அப்படியும் இல்லையா ஆரோக்கியம் கெட்டு போகுது, அப்படி இல்லையா சமுதாயத்துல நமக்கு ஒரு நல்ல பேர் இல்லை. இந்த 5 பிரச்சனை தான் ஒரு மனிதனை பிசினஸ் எக்ஸலன்ஸ்ல இருந்து கட் பண்ணுது, குறைக்குது என்பது எங்களுடைய இம்பாக்ட் ஸ்டடி ஒண்ணு பண்ணணும். we have done an impact study. ஒரு தொழில் வாழ்க்கையில் ஒரு மனிதன் என்னென்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொள்கிறான் அப்படின்னு நாங்க ஒரு இம்பாக்ட் ஸ்டடி பண்ணோம். அந்த இம்பாக்ட் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, 83% கவனிச்சுக்கோங்க, 83% of the people suffers mostly. The reason is personal, interpersonal problems. வேற ஒண்ணும் இல்ல. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த டியூ டு காம்படிஷனோ, இல்ல மார்க்கெட் இல்ல கவர்மெண்ட் பாலிசிஸ் த்ரெட், இதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லுது. ஏன்னா தொழில் என்பது ஆற்றல்னு சொன்னாங்க. நீங்க ஆற்றலை தான் தொழிலாக வெளிப்படுத்துகிறீர்கள். எப்போ உங்களுக்கு இந்த இன்டர்பர்சனல்ல எஃபிஷியன்சி குறையுதோ அப்போ உங்களுடைய ஆற்றல் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை குறையுது. அப்போ உங்களுடைய எனர்ஜியை நீங்க வெளிப்படுத்தக்கூடிய தன்மை குறையுது. when you have a low scope to deliver your energy, there you have a problem in growth. உங்க குவாலிட்டியான உங்களுடைய குவாலிட்டி லைஃப் ஸ்டைல நீங்க இம்ப்ரூவ் பண்றதுல உங்களுடைய எனர்ஜி ஒரு தடைப்படுவது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அதற்கு நாம் ஒரு சின்ன ரெமெடியை கொடுத்து, இந்த ரெமெடியை நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நிகழ்வு ஒரு பிராக்டிக்கலா உங்களுக்கு சில இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரொக்ரெசிவா இருக்கணும்னு நான் விரும்புறேன். இது வெறும் நீங்க காதுல கேட்கறதையோ, வெறும் ஏதோ ஒரு வார்த்தை உங்களை இன்ஸ்பயர் பண்ணனதா இல்லாம, let us create a model. ஒரு மாடல் கிரியேட் பண்ணலாம். இந்த மாடலை ஒரு 48 days நீங்க உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் ஒரு ஹேபிச்சுவல் பேட்டர்ன் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ஹேபிச்சுவல் பேட்டர்ன் டெஃபினட்டா உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்ப அந்த ஹேபிச்சுவல் பேட்டர்னுக்கான ஒரு மாடலை நான் இன்னைக்கு கொடுக்குறேன். லெட் அஸ் ட்ரை, இம்ப்ளிமெண்ட் அண்ட் கெட் இன்டு an action. இப்போ ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குங்க. அச்சீவிங் பிசினஸ் எக்ஸலன்ஸ்ல there are 3 different stages. நீங்க ஒன்று தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல முதல் ஸ்டேஜ் வந்து சர்வைவல் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் 3 years to 5 years, 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள உங்களுடைய பிசினஸ் ஏஜ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் யூ ஆர் அ பார்ன் பேபி, உங்க பிசினஸ் வந்து பார்ன் பேபியா இருக்கலாம், இல்ல 3 வருஷத்துல இருந்து 5 வருஷத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா இது வந்து சர்வைவல் ஸ்டேஜ்ல இருக்கும். இப்ப இந்த சர்வைவல் ஸ்டேஜ்ல நீங்க நம்ம ஃபோக்கஸ் எதுவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியேட்டிங் ப்ராஃபிட் ஆர் அச்சீவிங் ப்ராஃபிட் வந்து நம்மளுடைய மேஜர் மோட்டிவா இருக்கும். ஏன்னா அந்த ப்ராஃபிட் வந்தா தான் நீங்க அந்த தொழிலை தொடர்ந்து நடத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கி கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அந்த விஷயத்த நீங்க உருவாக்குறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சர்வைவல் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் வந்து வெல்த். நீங்க வந்து வெல்த்தை வந்து நீங்க பில்ட் பண்றீங்க. யூ ஆர் பில்டிங் வெல்த் கிரியேஷன். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, ஒரு பிஇபி பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு வந்துருவீங்க. அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ல ஸ்லோலி யூ வில் ஸ்டார்ட் ஜெனரேட்டிங் தி அக்குமுலேஷன். நீங்க வந்து வெல்த்தை கிரியேட் பண்றதுக்கான ப்ராஃபிட்டை நீங்க பிசினஸ்ல கிரியேட் பண்ணுவீங்க. தேர் ஆர் 3rd ஸ்டேஜ், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டேஜுக்கு தான் நீங்க உங்க பிசினஸை நீங்க எடுத்துட்டு போகணும். தட் ஸ்டேஜ் இஸ் வேல்யூ கிரியேஷன் ஸ்டேஜ்.
வேல்யூ எக்ஸிகியூஷன் ஸ்டேஜ். அப்ப முதல் ஸ்டேஜ் வந்து சர்வைவல் ஸ்டேஜ். எப்படியாவது தொழில நான் நிக்கணும், நான் தக்க வைக்கணும், எனக்கு ஏதோ ஒரு வருமானம் வந்தே ஆகணும், ஒண்ணு வீடு கட்டணும், இல்லைன்னா குழந்தைகளோட ஃபீஸை கட்டணும், இல்லைன்னா நான் இஎம்ஐ கட்டணுங்கிற ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். நீங்க அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நீங்க செயல்படுத்துவதெல்லாம் வந்து சர்வைவல் ஸ்டேஜ்ல இருக்கும் 3 to 5 years. அந்த 4th year 5th இயருடைய என்ட்ரி ஸ்டேஜ்லயே நீங்க வெல்த் கிரியேஷனை நோக்கி நீங்க போக ஆரம்பிச்சிருவீங்க. அந்த வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறது கிரியேட்டிங் மோர் ப்ராஃபிட் ஆர் கிரியேட்டிங் வெல்த், அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த். அது ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பிகமிங் இன்டு வேல்யூ எக்ஸிகியூஷன் ஸ்டேஜ். இந்த 3 ஸ்டேஜ்ல உங்க கம்பெனி எந்த ஸ்டேஜ்ல இருக்குங்கிறத நீங்க ஸ்டடி பண்ணிக்கங்க. we are in சர்வைவல் ஸ்டேஜா, இல்ல வெல்த் கிரியேஷன் ஸ்டேஜா, இல்ல நீங்க வேல்யூ கிரியேஷன் ஸ்டேஜா அப்படிங்கிறத நீங்க மெஷர் பண்ணிக்கங்க. இப்ப நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் நான் கொடுக்குற ஒரு ஃபார்மேட் என்ன கொடுக்குறேன்னா, வேல்யூ கிரியேஷன் ஸ்டேஜுக்கு எப்படி போறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு ஹிண்டா கொடுக்குறேன். அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ இந்த வேல்யூ கிரியேஷன் ஸ்டேஜுக்கு நீங்க போகணும்னா, வேல்யூ எக்ஸிகியூஷன் ஸ்டேஜுக்கு நீங்க போகணும்னா, you need to know about the difference between excellent and excellence. இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க வேல்யூ எக்ஸிகியூஷன் ஸ்டேஜுக்கு நீங்க பயணம் பண்ணலாம். சரி, இப்ப நீங்க பாருங்க, அந்த காலகட்டத்துல நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க பயணம் பண்ணணும்னா என்ன பண்ணாங்க? தள்ளு வண்டியில ஒரு மூட்டையை வச்சு ஒரு ஹியூமன் பீயிங் வந்து வண்டியில இழுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஆட்டோ ரிக்ஷா மாதிரி ஒரு வீலை ஃபிக்ஸ் பண்ணி மக்கள் ஏறி உட்காந்து மனிதன் வந்து ஹியூமன் வந்து வீலை பெடல் பண்ணி போனாரு. அதுக்கப்புறம் அது என்னாச்சு? ஒரு என்ஜின் ஒன்று தயாரிச்சு அதுக்கு ஒரு வண்டியை தயாரிச்சாங்க. அந்த வண்டியில ஒருத்தரை பயணிக்கிற மாதிரி கூட்டிட்டு போனாங்க. இப்ப என்னாச்சு? ட்ரெயின் வந்துருச்சு, புல்லட் ட்ரெயின் வந்துருச்சு, நிறைய வந்து ஃபிளைட் வந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய, அதாவது டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ஆயிட்டே இருக்கு. ப்ராசஸ் ஒண்ணுதான். என்ன ப்ராசஸ்ங்க? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க கடந்து செல்லணும். ஆதி காலத்துல நடந்து போனீங்க, அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் தூக்கிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் சைக்கிள்ல ஓட்டிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் என்ஜினை கண்டுபிடிச்சு வண்டியில கொண்டு போனாங்க, அதுக்கப்புறம் அது சைஸ் சிறுசாகி வேகம் அதிகமாச்சு. இப்ப ஹையர் டெக்னாலஜி வந்தது. இப்ப இதுல ஆரம்பத்துல இருந்தது சர்வைவல் ஸ்டேஜ், ஒரு கட்டம் மாறினது வெல்த் கிரியேஷனு, அடுத்த கட்டம் இருக்கிறது வந்து வேல்யூ எக்ஸிகியூஷன். இப்போ நீங்க எந்த வித டெக்னாலஜியும் நீங்க பயன்படுத்தாம நீங்க வந்து மேனுவலா நீங்க பண்ணீங்கன்னா தட் இஸ் எக்ஸலண்ட். ஏதோ ஒரு டெக்னாலஜி நீங்க பயன்படுத்தி நீங்க உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்டு எக்ஸலன்ஸ். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, எங்கெல்லாம் நீங்க அக்சலரேட்டரை யூஸ் பண்றீங்களோ அதெல்லாம் எக்ஸலன்ஸ், எங்கெல்லாம் நீங்க அக்சலரேட்டரை யூஸ் பண்ணலையோ அதெல்லாம் எக்ஸலண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க என்ன தொழில் வேணா பண்ணுங்க, அந்த தொழில் நீங்க இருந்தா மட்டும்தான் நடக்குதுன்னு சொன்னா தட் இஸ் ஒன்லி an excellent business. நான் இருந்தாதாங்க வியாபாரம் நடக்குது, நான் இருந்தாதாங்க வியாபாரம் ஆகுது, நான் இருந்தாதாங்க பசங்க வேலை செய்யறாங்க, நான் இருந்தாதாங்க என் பிசினஸ் நல்லா போகுதுன்னு சொன்னீங்கன்னா you are only doing an excellent business. நீங்க இல்லைன்னாலும் வியாபாரம் நடக்குது, நீங்க தூங்கும் போதும் வியாபாரம் நடக்குது, நீங்க வந்து உங்களுடைய பணம் ஒரு இடத்துல வேலை செய்யுது, உங்களுடைய உழைப்பு ஒரு இடத்துல வேலை செய்யுது, உங்களுடைய ஐடியா ஒரு இடத்துல வேலை செய்யுது, அப்படின்னு மல்டிபிள் சைட்ல இருந்து உங்களுக்கு இன்கம் வந்ததுன்னா தட் இஸ் எக்ஸலன்ஸ். இப்ப சொல்லுங்க, நீங்க அச்சீவிங் பிசினஸ் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயத்துல இருந்து பணம் வருதுன்னு சொன்னா அது எக்ஸலன்ஸ்னு சொல்ல முடியுமா? இல்ல மல்டிபிள் சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு பணம் வந்தா அது எக்ஸலன்ஸ்னு சொல்ல முடியுமா? மல்டிபிள் சோர்சஸ்ல இருந்து வந்தா மட்டும்தாங்க அது எக்ஸலன்ஸ். ஆர் வி டூயிங் அவர் பிசினஸ் இன் அன் எக்ஸலன்ஸ் வே? நீங்க உங்க பிசினஸ் எக்ஸலன்ஸ்ல பண்றீங்களா? இப்ப இதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு லைவா நடந்த ஒரு சம்பவத்தை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். CK குமாரவேல்னு ஒருத்தர் இருக்கார், நேச்சுரல்ஸோடைய ஃபவுண்டர். அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு மென்டாருங்க. இஸ் குட் மென்டார். நம்ம வந்து எனக்கு ஆரம்பத்துல 2021 வேலை தேடும் சமூகமாக இல்லாம வேலை உருவாக்கும் சமூகமாக மாறணும்னு நான் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது, அந்த வேர்ல்ட் ரெக்கார்டை நான் சென்னையில க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு அவர் தான் ஹானர் பண்ணாருங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னை நல்லா கைட் பண்ணக்கூடிய ஒரு மென்டார். அவர்கிட்ட நான் ஒரு இன்ஸ்பிரேஷனலான ஒரு விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னைக்கு ஒரு லார்ஜஸ்ட் நெட்வொர்க் ரீட்டைல் பிரான்ச்சைசி ஷோரூம் இருக்கிறது வந்து நேச்சுரல்ஸ். உங்களுக்கு நல்லா தெரியும், நேச்சுரல்ஸ் கடை வந்து இன்னைக்கு ஒரு லார்ஜஸ்ட் ஸ்கேல்ல இன்னைக்கு நார்த் இந்தியாவிலையும் அவர் வந்து ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. மென்னுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்றாங்க. பட் கோவிட் வரும்பொழுது எல்லா பிசினஸுமே அடிபட்டுச்சு. எல்லா பிசினஸினுடைய ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாச்சு.
பட் அந்த கோவிடுக்கு அப்புறம் நம்மளுடைய ஸ்டைல் ஆஃப் பிசினஸ் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. ஒவ்வொரு மனிதனுடைய அந்த அப்ரோச் டு ஹேண்டலிங் த பிசினஸ் ஹஸ் சேஞ்ச்ட் அ லாட். டைமென்ஷன் பர்செப்ஷன் ஆஃப் த பிசினஸ் ஹஸ் சேஞ்ச்ட் அ லாட். அதுல அவர் ஒரு விஷயம் பண்ணாருங்க. அந்த விஷயம் கோவிடுக்கு அப்புறம் அவருடைய பிசினஸ்னுடைய மைலேஜ் வந்து ரொம்ப அதிகம் பண்ணுச்சு. என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவிடுக்கு அப்புறம் இந்த அன்ஆர்கனைஸ்டா சலூன் வச்சிருக்காங்க இல்லைங்களா, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்து வந்தோம்னா ஒரு 30 மீட்டருக்கு ஒரு சலூன் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அன்ஆர்கனைஸ்டா பண்ணுவாங்க. அவர் என்ன பண்ணாரு, CK சார் என்ன பண்ணாருன்னா, அந்த அன்ஆர்கனைஸ்டா இருக்கிறவங்களை எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அந்த சலூன் எல்லாம் ப்ரொஃபஷனலா மாத்துறதுக்கு உண்டான ஒரு ப்ரோக்ரஸ், ஒரு ட்ரைனிங் அகாடமி ஒன்னு லான்ச் பண்ணாரு. அதை வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்ணாரு. இட் ஹஸ் கிரியேட்டட் ஒரு வைப்ரண்ட், இதுல இருந்து வேல்யூ கிரியேஷன் ஸ்டேஜ். இப்போ புரியுதுங்களா? அதாவது என் தொழில நான் பிரான்ச்சைசி நான் கொடுக்கறேன்னு சொன்னா, பிரான்ச்சைசி மூலியமா எனக்கு வருமானம் வருதுன்னு சொன்னா அது வெல்த் கிரியேஷன். எப்ப அது வேல்யூ எக்ஸிகியூஷனா மாறுது, என்னோடு இருப்பவரையும் என் துறையில் இருப்பவரையும் என் துறையோடு சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய தொழில யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்களோ அவங்களையும் நான் ஜெயிக்க வைப்பதற்கு நான் என்ன செய்கிறேன், கொடுக்கும் மனநிலை. நான் ஆரம்பத்துல சொன்னது இல்லைங்களா, நீங்கள் கற்றுக்கொண்டதை இன்னொருவருக்கும் கொடுக்கின்ற மனோபாவத்தில் எப்பொழுது தொழிலை நீங்கள் நடத்துகிறீர்களோ that will create an abundance value அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அந்த ப்ரொஃபஷனலிசம் ட்ரைனிங்கை கொடுக்குற அந்த ஒரு ப்ராக்டிஸ் என்ன ஆச்சுன்னா, அவருடைய இந்த அலைடு ஆக்சலரேட்டர்ன்னு சொல்லக்கூடிய அலைடு பிஸ்னஸ், அதாவது நீங்க வந்து நம்ம நேச்சுரல்ஸ் யூஸ் பண்ற ஷாம்பு இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் அதிகமாச்சு. அதோடைய ரீச்சும் கொஞ்சம் அதிகமாச்சு. இப்ப இன்னொரு டைப் ஆஃப் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டென்டிஸ்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டென்டிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுல எல்லாம் முடிச்சவர் வந்து ஒரு 30 வயசுல ஒரு டாக்டர் வந்து ஒரு சர்வீஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா அவரு தான் சர்வீஸ் பண்ணணும். அவருடைய ஆவரேஜ் லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு 80 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன். 30 வயசுல இருந்து ஒரு 50 வயசு வரைக்கும் ஒரு 50 வருஷம் வந்து அவர் வந்து சர்வீஸ் பண்ணலாம். 50 வருஷம் சர்வீஸ் பண்ணாலும் 80 இயர்ஸ் ஆயிரும். 50 வருஷம் அவர் வந்து ஒரு டாக்டரா வந்து சர்வீஸ் பண்ணலாம். 50 வருஷத்துல அவர் எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? ஒரு டாக்டர் ஒரு நாளைக்கு எத்தனை பேஷண்ட்டை மேக்சிமம் பார்க்க முடியும்? ஒரு 10 பேஷண்ட் இல்லைன்னா ஒரு 20 பேஷண்ட்னு வச்சுக்கோங்க, 10ன்னு வச்சுக்கோங்க ஆவரேஜா. ஒரு நாளைக்கு 10 பேஷண்ட்டை பாக்குறாரு, சண்டேவை விட்டுருங்க, 6 நாளைக்கு 60 பேஷண்ட்டை பாக்குறாரு அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ, 50 வருஷத்துக்கு எவ்வளோ? அப்போ உச்சகட்டமா அவர் மேக்சிமம் லைஃபை சர்வைவ் பண்ணா கூட 50 வருஷத்துல அவர் எவ்வளவு சம்பாதிக்க முடியுங்கிறது ஒரு லிமிடேஷனுக்குள்ள இருக்கு. இதேவே இன்னொரு ஆங்கிள் வேல்யூ கிரியேஷன்ல திங்க் பண்ணி பாருங்க. அந்த டாக்டர் என்ன பண்றாரு, ஒரு கிளினிக் போடுறாரு, 5 டென்டிஸ்ட் அப்பாயிண்ட் பண்றாரு, ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்பெஷலைஸ்டு டாக்டர் போடுறாரு. ரூட் கனலா நீங்க பாருங்க, கிளீன் பண்றதா நீங்க பாருங்கன்னு ஒரு 5 டாக்டரை ஒரு கிளினிக் செட்டப்ல அப்பாயிண்ட் பண்றாரு. இப்ப வந்து வேல்யூ எக்ஸிக்யூட் பண்றாரு. இப்ப திங்க் பண்ணி பாருங்க, அதே 50 வருஷத்துல ஒரு டென்டிஸ்ட் எவ்வளவு சம்பாதிப்பாரு, அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? ஆர் வி ஹேவிங் தீஸ் கைண்ட் ஆஃப் வேல்யூ எக்ஸிகியூஷன் ஐடியா நம்ம கிட்ட இருக்கா? அதே போல நீங்க எந்த பிசினஸ் பண்ணீங்கனாலும் உங்க பிசினஸோட ரிலேட்டடா இருக்கிறவங்கள கூட இனிமேல் வரக்கூடிய எக்கானமி அடுத்த 30 இயர்ஸ், அதாவது குளோபல் வெர்ஷன் 2.5.0 குளோபல் வெர்ஷன் 5.0 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிக் எக்கானமின்னு ஒரு எக்கானமி வரப்போகுது. அடுத்த 30 இயர்ஸுக்கு we are going to have a gig economy. GIG gig economy. இந்த gig economy என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலாபரேட்டிவ் மோட் ஆஃப் பிசினஸ் தான் அதிகப்படியாக இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்றாங்க. இனிமேல் அதாவது ஆரம்ப காலகட்டத்துல சிங்கிள் மேன் பிசினஸ் இருந்தது. ஒரு நபர் வந்து தனியா பிசினஸ் பண்ணுவாரு, ஒன்னு மேனுஃபேக்சரிங் பண்ணுவாரு, இல்லைன்னா ட்ரேடிங் பண்ணுவாரு, இல்லைன்னா அவர் வந்து சிங்கிள் மேனா இருந்தது. அது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா பார்ட்னர்ஷிப்பா மாறிச்சு, கம்பெனியா பில்ட் பண்ணாங்க, ஸ்டாஃப்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி பண்ணாங்க. இனி வரக்கூடியது எல்லாமே அதையெல்லாம் கடந்து நீங்க ஒரு வேல்யூ கிரியேட் பண்ற கொலாபரேட்டிவ் மோட் ஆஃப் பிசினஸ் மட்டும்தான் இனி வரக்கூடிய ஸ்டேட்ல அடுத்த கட்டத்துல கொலாபரேட்டிவ் மோட் ஆஃப் பிசினஸ் பேட்டர்ன் தான் பெரிய ஆளுமைக்கு உங்களுடைய எக்ஸலன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சர்வே சொல்லுது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் எஃபிஷியன்சி இன் யுவர் பிசினஸ், if you want to accelerate your business, you need to implement a collaborative mode of business pattern. உங்க பிசினஸ்ல என்ன மாதிரியான ஒரு கொலாபரேஷன்ஸை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு பாருங்க. சார் எப்படி சார் நான் கொலாபரேட் பண்றது, நிறைய ஒரு புது நபர்களை கொண்டு வந்தா ஹை ரிஸ்கா இருக்குமே, யாரையும் நம்ப முடியாதே. அப்ப ட்ரஸ்டும் ரிஸ்க்கும் வந்து ஒரு பெரிய
எலிமெண்டா இருக்கு. அதுக்கு தான் நான் ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன். I'll give you a ஃபார்முலா. ஒரு பாக்ஸ் எடுத்துக்கங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதை 4 பார்ட்டா பிரிச்சுக்கங்க. 1 2 3 4 4 பாக்ஸா போட்டுக்கங்க. ஒரு ஸ்கொயர் போட்டு அந்த ஸ்கொயரை நீங்க 2ஆ டிவைட் பண்ணீங்கன்னா 4 பாக்ஸ் கிடைக்கும். அந்த 4 பாக்ஸ்ல ஒரு ஆக்சஸ் வந்து ரிஸ்க், இன்னொரு ஆக்சஸ் வந்து ட்ரஸ்ட். இப்போ எங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ் என்னவா இருக்கலாம்? ஹை ட்ரஸ்ட் லோ ரிஸ்கா இருக்கலாம். செகண்ட் பாக்ஸ் என்னவா இருக்கலாம்? ஹை ரிஸ்க் ஹை ட்ரஸ்டா இருக்கலாம். தேர்ட் பாக்ஸ் என்னவா இருக்கலாம்? லோ ரிஸ்க் லோ ட்ரஸ்டா இருக்கலாம். ஃபோர்த் பாக்ஸ் என்னவா இருக்கலாம்? ஹை ட்ரஸ்ட் லோ ரிஸ்கா இருக்கலாம். இதுல இந்த நீங்க செகண்டா போட்டீங்க இல்லையா, அந்த காலம் தான் வெரி கிரிட்டிக்கல் காலம். என்னது? ஹை ரிஸ்க் ஹை ட்ரஸ்ட். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தரை நீங்க நம்புறீங்களோ அங்க அவ்வளவுக்கு அவ்வளவு ரிஸ்க் இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அங்க ட்ரஸ்டும் அதிகமா இருப்பதற்குண்டான வாய்ப்பு இருப்பது போல அந்த ட்ரஸ்ட் டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. there is a possibility to damage the risk. ஆனால் கால்குலேட்டிவான ரிஸ்க் எடுக்கிறீங்க, கால்குலேட்டிவான ரிஸ்கை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் கொலாபரேட் வெல். இந்த 4 பாக்ஸ்ல உங்க பிசினஸை எப்படி எல்லாம் கொலாபரேட் பண்ண முடியும், வாட் ஆர் ஆல் த வேஸ் யூ கேன் கொலாபரேட்டுங்கிறத நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அது உங்களுக்கு பிசினஸ்ல அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு நீங்க ஏஐ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். நீங்களும் அதை ஹாப்பியா யூஸ் பண்ணுவீங்க. நான் சொல்ற ஏஐ வந்து ChatGPT இல்லைங்க, நான் சொல்ற ஏஐ வந்து ஜெமினி இல்லைங்க, நான் சொல்ற ஏஐ டீப் இது இல்லை. நான் சொல்ற ஏஐ வந்து அட்டென்ஷன். ஏ ஃபார் அட்டென்ஷன், ஐ ஃபார் இன்டென்ஷன். நம்ம மைண்ட்ல ஒரு ஏஐ இருக்கு. இந்த ஏஐயை நீங்க கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த வேல்யூ எக்ஸிகியூஷனுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஏஐயை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா? ஆர் யூ ஃபோக்கஸிங் ஆன் யுவர் அட்டென்ஷன், ஆர் யூ ஃபோக்கஸிங் ஆன் யுவர் இன்டென்ஷன்? இப்போ இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்க ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஜாகுவார் கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. என்ன பண்ணுவீங்க? ஒரு 5 வருஷத்துல ஜாகுவார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ரோல்ஸ் ராயல்ஸ் வாங்குறீங்கன்னு நினைக்கிறீங்க. என்ன பண்ணுவீங்க? ஃபோக்கஸா இருப்பீங்க. அந்த காரே வாங்கணும்னு ஃபோக்கஸா இருப்பீங்க. ஃபோக்கஸ்னா என்ன? வாட் யூ மீன் பை ஃபோக்கஸ்? எப்ப எந்த வேலையை செஞ்சாலும் நான் அதை அடையணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறது பேர் ஃபோக்கஸ் கிடையாதுங்க. தட் இஸ் நாட் அ ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் அப்படிங்கிறது தடைப்படாத தீவிரம். தமிழ்ல சொல்லணும்னா தடைப்படாத தீவிரம். ஆங்கிலத்துல சொல்லணும்னா அன்இன்டர்வென்ஷன் ஆஃப் யுவர் எக்ஸிகியூஷன். தடைப்படாத தீவிரம் இருக்கணும். நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், 5 வருஷத்துல எனக்கு ஏதோ ஒண்ணு நடக்கல, அதனால வியாபாரம் வரல, அதனால எனக்கு கார் வாங்கலன்னு சொல்லுவீங்களா? இல்ல என்ன நடந்தாலும் கார் வாங்கணும்னு சொல்லுவீங்களா? என்ன நடந்தாலும் நான் தொழிலை அபிவிருத்தி பண்ணணும்னு சொல்லுவீங்களா? அப்ப உங்க ஃபோக்கஸ்னா என்னங்க? என்ன நடந்தாலும் நான் அதை அச்சீவ் பண்ணணும், என்ன நடந்தாலும் என் பிசினஸ்ல நான் எக்ஸலன்ஸ் நான் கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் உங்ககிட்ட எப்ப இருக்குதோ அப்ப அது தடைப்படாத தீவிரமாக இருக்கும். அப்போ நான் என்னோட பிசினஸ்ல எக்ஸலன்ஸை கிரியேட் பண்ணணும்னா வேல்யூ எக்ஸிகியூஷனை பண்ணணும். அந்த வேல்யூ எக்ஸிகியூஷன் பண்ணும் பொழுது ட்ரஸ்டும் ரிஸ்க்கும் அன்அவாய்டபிளா இருக்கும். அந்த ட்ரஸ்டையும் ரிஸ்கையும் நான் கால்குலேட்டிவா நான் எடுத்து பண்ணும்போது தடைப்படாத தீவிரத்தோடு செய்ய வேண்டும். இதுதாங்க ஃபார்முலா. திஸ் இஸ் வாட் யுவர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ணும்போது தேர் மே பி எ ப்ராப்ளம். எங்க வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு ப்ராப்ளம் வரலாம். எங்க வரலாம் அப்படின்னா அதுக்கும் ஒரு இம்பாக்ட் ஸ்டடி ஒன்று இருக்குங்க. தேர் ஆர் 100 பிசினஸ் ஓனர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல 80% வந்து பிளான் பண்றாங்க. 80% ஆஃப் த பிசினஸ் ஓனர்ஸ் ஆர் பிளானிங். ஆனா ஒன்லி 20% ஆஃப் த பிசினஸ் ஓனர்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டிங். 80% பிளான் பண்றாங்க, ஆனா 20% தான் எக்ஸிக்யூட் பண்றாங்க. 20% பேர் எக்ஸிக்யூட் பண்றாங்க, ஆனா 5% பேர் தான் தொடர்ந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. 5% பேர் தொடர்ந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க, ஆனா அதுல லெஸ் தென் 1% தான் அந்த தொடர்ந்து எக்ஸிக்யூட் பண்றதுல கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்றாங்க. இப்ப புரியுதுங்களா? there are 100 people, only 80% are planning. அந்த 80% பிளானிங்ல 20% are executing. அந்த 20%ல 5% are continuously executing. அந்த 5% கண்டினியூஸ்லியும் லெஸ் தென் 1% தான் தடைப்படாத தீவிரத்தை செயல்படுத்துகிறார்கள் என்று எங்க இம்பாக்ட் ஸ்டடி சொல்லுது. ஒரு பர்சன் எங்கிட்ட பேங்க்ரப்ட் ஆகி ஒருத்தர் வந்தாரு.
நாங்கள் வந்து சிஇஓ மைண்ட் செட்டுன்னு நான் ஒரு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மிஷன் மில்லேனியர்னு ஒரு கிளப் நடத்துகிறோம். இதுல எல்லாம் வந்து பிஸ்னஸ் ஓனர்ஸை அவங்களுடைய 10x பர்ஃபார்மன்ஸை நோக்கி அவங்களுக்கு உண்டான மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணுறதான் என்னுடைய வேலை. அதுதான் நாங்கள் பண்ணுறோம். அதில் ஒருத்தர் எங்கிட்ட வரும்போது பேங்க்ரப்ட் ஆகி அவருடைய தொழில் வந்து அண்ணன் தம்பி ரொம்ப 2ஆ பிரிஞ்சுட்டாங்க. 2 பேர் ஒன்று சேர்ந்து தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க, பிரிஞ்சுட்டாங்க. பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, வீட்டை ஜப்தி பண்ணிடுச்சு, வச்சிருந்த காரு வண்டி எல்லாம் கொடுத்துட்டாரு. வேலைக்கு ஒரு 30 பேர் இருந்தாங்க, எல்லாம் ரிசைன் பண்ணி போன ஸ்டேஜில் எங்கிட்ட வந்தாரு. எங்கிட்ட வரும்போது லிக்கருக்கு அடிக்ட் ஆகி வந்தாரு. இப்போ பிரசன்ட் பொசிஷன் இஸ் த ஒன் பர்சன் டூயிங் த ப்ராஜெக்ட் இன் திருச்செந்தூர் கோயிலில் 350 கோடி ப்ராஜெக்ட்ல என்டையர் பிளம்பிங் ப்ராஜெக்ட் இன்னைக்கு அவர் தான் பண்றாரு. இ க்ரோன் அ வெல். இழந்த வீட்டை மீட்டு எடுத்துக்கிட்டாரு, விட்டு போன காரை வாங்கினாரு. மறுபடியும் இன்னைக்கு அவர்கிட்ட ஒரு 27-28 பேர் ஒர்க் பண்றாங்க. திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள், டெஸ்டிமோனியல். இன்னொரு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு பெண்மணி சாதாரண ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சிருந்தாங்க. மாசம் ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு ஜெராக்ஸ் கடை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு டீ பாய்ங்கிற ஒரு பிரான்ச்சைசி கடையை வச்சு மந்த்லி 2 lakhs ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு தன்னுடைய பொட்டன்ஷியலை, தன்னுடைய எக்ஸலன்ஸை மேம்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே நான் ட்ரீம்ஸ் டு டிசையர்னு ஒரு ஆங்கில புத்தகம் ரிலீஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த 27ஆம் தேதி கோவையில கொடிஷியால புத்தக திருவிழால தான் லான்ச் பண்ணோம். கவிதாசன் ஐயா தான் லான்ச் பண்ணாங்க. இந்த ட்ரீம்ஸ் டு டிசையருங்கிற புத்தகம் அவைலபிளா இருக்கு. நீங்க அதை போய் வாங்கி பாருங்க. ஆண்டர்பிரனருக்கான ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டு ஒரு 6 daysக்கான ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமை வந்து நான் ஒரு புக்கா பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். உங்க ட்ரீமை டிசையரா மாத்துறது எப்படி அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு அந்த புத்தகத்துல அவைலபிளா இருக்கு. அதையும் நீங்க பார்க்கலாம். என்னுடைய முதல் புத்தகம் 21 நாள் அற்புதங்கள்ங்கிற ஒரு தமிழ் புத்தகத்தை லாஸ்ட் இயர் நம்ம லான்ச் பண்ணோம். அந்த புத்தகம் ஓராண்டுல 4200 காப்பிக்கு மேல விற்பனையாகி சிறந்த திறனாய்வு புத்தகமாக தமிழக அரசு நூலக இயக்கத்துறையினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் லைப்ரரிக்கு அந்த புத்தகம் அவங்களே வாங்கி சப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டு உன்னை உணர்ந்தாளுங்கிற ஒரு தமிழ் புத்தகமும் நம்ம எழுதியிருக்கோங்க. இதுதான் என்னுடைய ப்ரொஃபைல். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, நாம நம்மளுடைய பிசினஸ்ல வேல்யூ எக்ஸிக்யூட் பண்ணணும்னா முதல்ல நம்மளுடைய செல்ஃப் லைஃப்ல நாம ஒரு வேல்யூ எக்ஸிக்யூட் பண்ணணும். The person who improves your personal life, definitely he will improve your business lifestyle. இவங்க தனி மனிதனுடைய சுய பழக்க வளர்ச்சியினுடைய மேம்பாடே அவருடைய தொழிலினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. எப்ப நீங்க உங்களுடைய உள்ளுணர்வை கேட்டு நீங்க செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய நிதானம் கூடும். எப்ப நிதானமாக ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறீர்களோ அப்போ உங்களுடைய சிந்தனை வீரியத்தோடு இருக்கும். எப்போ உங்களுடைய சிந்தனை வீரியமாக இருக்கிறதோ அப்போ உங்களுடைய செயல் தடைபடாமல் இருக்கும். எப்போ உங்களுடைய செயல் தடைபடாம இருக்கிறதோ அப்ப நீங்க நினைத்த காரியம் அடைவதற்குண்டான எல்லா சாத்தியக்கூறுகளும் அமையும். அப்போ if you want to create an excellence in your business, you have to create an excellence in your personal lifestyle. அந்த பர்சனல் லைஃப் ஸ்டைல்ல எக்ஸலன்ஸ் கிரியேட் பண்ணாம, பர்சனல் லைஃப் ஸ்டைல்ல ஒரு வேல்யூவை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணாம உங்களுடைய பர்சனல் லைஃப் ஸ்டைல் மேம்படாது. பர்சனல் லைஃப் ஸ்டைல் மேம்படாம உங்களுடைய பிசினஸ் லைஃப் ஸ்டைல்ல ஒரு எக்ஸலன்ஸை கிரியேட் பண்ண முடியாது. அப்போ ஆல் த சோர்சஸ் ஆஃப் த பாயிண்ட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் பர்சனல் ஹேபிச்சுவல் பேட்டர்ன். உங்களுடைய தனிப்பட்ட பழக்கம், அதாவது எதை நீங்கள் வழக்கமாக வைத்திருக்கிறீர்களோ அதை தான் பழக்கமாக மாறுகிறது. அந்த பழக்கம்தான் செயலாக வடிவெடுக்கிறது. அந்த செயல்தான் உங்களுக்கு உண்டான விளைவை தீர்மானிக்கிறது. அப்போ நாம் எதை விதைத்தோமோ, எதை பழக்கமாக விதைத்தோமோ அதுதான் வினையாக நமக்கு விளைகிறது. நான் ரிப்பீட் பண்றேன், எதை நான் பழக்கமாக விதைத்தேனோ அதுதான் எனக்கு வினையாக விளைகிறது. அப்ப எனக்கு விளையிறத நான் என்ன சொல்றேன்? விதின்னு சொல்றேன், இல்ல 7.5 சனின்னு சொல்றேன், இல்ல கண்டக சனின்னு சொல்றேன். இது நியாயமாங்க? விதைத்தது நான், என் பழக்கமாக விதைத்துட்டு எனக்கு நேரம் சரியில்லைங்க, எனக்கு ஜோசிகார் சொல்லியிருக்காருங்க அடுத்த ஜனவரியில தாங்க எல்லாம் நல்லா வரும். நல்லா வரும். 7.5 சனி அது வேலையை அது சரியா பாக்குது, நம்ம வேலையை நாம சரியா பார்த்தோமாங்க? இது உங்களுக்கு புரியணும்னா ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் முன்வைக்கிறேங்க. ஒரு தாய் ஒரு குழந்தையை 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிறார். 10 மாதம் அந்த குழந்தையை சுமந்து பெற்றெடுக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு 10 மாதத்துக்கு ஒரு முறை தானே நம்ம பிறந்தநாள் கொண்டாடணும். ஆனா நம்ம மனசாட்சியே இல்லாம 12 மாதத்துக்கு ஒரு முறை பிறந்தநாள் கொண்டாடுறோமே, என்னங்க நியாயம் இது? ஆமா இல்ல சார், இதை நான் யோசிக்கவே இல்லை. கரெக்ட் தான். பட் சயின்டிபிக்கலி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 மாசம் இந்த விந்தணு தந்தையிடம் தயாராகிறது.
10 மாசம் அம்மா கிட்ட வளருது. இது 2 சேர்ந்துதான் 12 மாசம். ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் வித்தவுட் ப்ரிப்பரேஷன் நத்திங் இஸ் ஹேப்பனிங். எது நடந்தாலும் அது தயார்படுத்துதல் இல்லாமல் நிகழ்வதில்லை. அப்ப நீங்க ஜெயிச்சீங்கனாலும் ப்ரிப்பேர் ஆகி தான் ஜெயிச்சிருக்கிறீங்க, தோத்தீங்கனாலும் ப்ரிப்பேர் ஆகி தான் தோத்துருக்கிறீங்க. இதை நம்ம ஒத்துக்கலாமா? இஃப் ஐ மேட் அ லாஸ், நான் அந்த லாஸ் ஆகிறதுக்கு எனக்கே தெரியாம நான் ப்ரிப்பேரா இருந்திருக்கிறேன். அதுதான் எனக்கு தெரியல. நீங்க ஒரு உலகத்தை 100% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எனக்கு தெரிஞ்சதுங்கிறது எவ்வளவு இருக்கலாங்க? ஐ நோ தட் ஐ நோ 10%. ஒரு உதாரணத்துக்கு 10% எடுத்துக்கோங்க. இன்னொரு 20% ஐ நோ தட் ஐ நோ ஐ டோன்ட் நோ. எனக்கு எது தெரியாது என்பது எனக்கு தெரிந்திருக்கிறதுங்கிறது ஒரு 20%. பாக்கி 70% என்ன தெரியுங்களா? ஐ டோன்ட் நோ தட் ஈவன் ஐ டோன்ட் நோ. எனக்கு எது தெரியவில்லை என்பது எனக்கே தெரியவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இப்ப புரியுதுங்களா? வாழ்க்கையில நாம் தோற்பதற்கும், வாழ்க்கையில என் தொழில மாற்றங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் எனக்கு என்ன தெரியவில்லை என்பது எனக்கே தெரியவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையும் எனக்கு இது கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பா தான் இது அமைஞ்சிருக்குது. நான் ஒரு மனிதரை சந்திக்கிறேன், அவரிடம் நான் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு. ஒரு பிசினஸ்ல எனக்கு ஒரு சிரமம் வருது, அதை நான் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு. எழுத்தாளர் பாலகுமாரன் ஐயா ஒன்னு சொல்றாரு, நீங்கள் ஒரு காரியத்தை நோக்கி செல்கிறீர்கள் என்றால் தடுக்கி விழுகிறீர்களா, தடுக்கப்படுகிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு இலக்கை நோக்கி நீங்க செல்றீங்க, தடுக்கப்படுகிறீர்களா, நீங்கள் தடுக்கி விழுகிறீர்களா அப்படின்னு கேட்கிறார். நாம் இங்க எல்லாமே தடுக்கி தான் விழுகிறோம். தடுக்கி விழுந்தா நாம தான் எழணும். இன்னொருத்தரால் தடுக்கப்பட்டா தான் நீங்க அவரை போய் சரி பண்ணணும். நமக்கு எது நடந்தாலும் நம்ம தடுக்கி தான் விழுந்திருக்கிறோம். அப்ப தடுக்கி விழுந்தா நாம தான் எந்திரிக்கணும். இன்னைக்கு நீங்க மேபி லாஸ்ல இருக்கலாம், இன்னைக்கு மேபி என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே என்னங்க? எனக்கு கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு. இந்த சூழ்நிலை எனக்கு மட்டும் நிகழ்வதல்ல. நான் எங்கோ ஒன்றை, ஏதோ ஒன்றை, தேவையான நுட்பமான அறிவை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறேன். என்னுடைய ஏஐயை நான் சரியா பயன்படுத்தல, என்னுடைய அட்டென்ஷனையும் என்னுடைய இன்டென்ஷனையும் நான் சரியா பயன்படுத்தல. நேரத்தை குறை சொல்ல வேண்டாம், ராசியை குறை சொல்ல வேண்டாம், குரு பயிற்சிக்காக வெயிட் பண்ண வேண்டாம். நல்லதை சிந்தித்து, நல்லதை பேசி, நல்லதை செயல்படுத்துகிற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும் நல்ல நேரம் தானே. இது எனக்கு எப்ப புரிஞ்சுதுன்னா, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய தவறுகளை நானே சரி செய்வதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் புரிஞ்சுது. யாரோ எனக்கு ஏமாத்திட்டாங்க, யாரோ எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கிடையவே கிடையாதுங்க. நான் தான் பேராசையில போய் மாட்டினேன். நான் தான் என்னோட சுய புத்தியை பயன்படுத்தாம போய் மாட்டினேன். இதை நம்ம மனிதன் ஒத்துக்கொள்ளவே மாட்டோமே. என்னைக்கு நம்ம ஒத்துருக்கிறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆமாங்க, இதுக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன்கிற எந்த சூழ்நிலையில் நாம் தயாராக இருக்கிறோம்? தயாராகவே இல்லை. பல காலங்கள்ல நம்மளுடைய மைண்டு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவுக்கும் அறியாமைக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரியாமே நம்ம பயணம் பண்றோம். இப்ப அறியாமை இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அறியாமை விளக்குவதற்குண்டான அறிவை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள். ஆனால் அறிவுதான் இருக்குதுன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, அது கூட சில நேரங்கள் உங்களுக்கு அறியாமையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? எனக்கு அறிவு இருக்குதுன்னு நினைக்கிறது கூட சில நேரங்கள்ல அறியாமையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எப்படிங்க? எனக்கு மட்டும்தான் அறிவு இருக்குது, நான் மட்டும்தான் புத்திசாலி நினைச்சா கூட சில நேரங்கள் அது அறியாமையாக மாறலாம் இல்லையா? ஹலோ 1 2 3 மைக் டெஸ்டிங். நான் உங்களோட இருக்கிறேன்னா, ஏன்னா ஒரு 5-6 கேமரா ஆன்ல இருக்குது. ஏதோ நான் அப்படியே சொன்னதுக்காக சில கேமரா ஆன் ஆச்சு. இப்ப மறுபடியும் ஏதோ சமைக்க போயிட்டீங்களா, இல்ல வேற வேலையை பார்க்க போயிட்டீங்களான்னு தெரியல, மறுபடியும் கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே கேட்டுட்டு இருக்கோம். மகிழ்ச்சிங்க, சந்தோஷம். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா போயிட்டு இருக்கு, அதனால ரொம்ப ஆழ்ந்து கேட்டுட்டு இருக்கோம். மகிழ்ச்சிங்க. அறிவு, அறியாமை இது இரண்டுமே மனிதனை இயக்குகின்ற இரு சக்கரங்களாக இருக்கிறது. அப்ப நீங்கள் அறிவையும் மேம்படுத்த வேண்டும், அறியாமையும் விளக்க வேண்டும். அறிவை மேம்படுத்துவதில் தொடர்ந்து நான் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு என்கிற பொறுப்புணர்வு வேண்டும். அறியாமை விளக்குவதில் அறியாமை எப்பொழுது வேண்டுமானாலும் என்னுடைய வாழ்க்கையை எனக்கு அதாவது நீங்க இருட்டிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கிறீர்களா, இல்ல வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கிறீர்களா அப்படிங்கறதுல கவனம் இருக்கணும். ஒருபோதும் வெளிச்சத்திலிருந்து இருட்டுக்கு போயிடக்கூடாது. என்னங்கிறீங்க? நீங்க இருட்டுல இருந்தா வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கணும், இல்ல வெளிச்சத்துல இருந்தீங்கன்னா இன்னொரு வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிச்சத்துல இருந்து எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுங்கிற ஒரு ஆணவமோ அல்லது ஏதோ ஒரு அகங்காரமோ மேலோங்கும் பொழுது அவர் வெளிச்சத்திலிருந்து இருட்டை நோக்கி பயணிப்பார். அப்படி போகாம இருக்கணும்னா அதற்கு உங்களுடைய உள்ளுணர்வை நீங்கள் கவனிக்கின்ற நபராக மாற வேண்டும். உள்ளுணர்வை கவனிப்பதற்கு ஒரே ஒரு பிராக்டிஸை சொல்லி கொடுக்குறேங்க. இந்த ஒரு பிராக்டிஸை நீங்க கவனிச்சு செயல்படுத்தினீங்கன்னா உங்க உள்ளுணர்வை நீங்கள் தீவிரமாக கவனிக்க முடியும். யாருக்கு அந்த பிராக்டிஸ் வேணும்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். நீங்க அந்த உங்களுடைய இமேஜ் ரியாக்ஷன்ல காட்டினீங்கன்னா பெட்டரா இருக்கு. யாருக்கெல்லாம் உள்ளுணர்வை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, யாருக்கெல்லாம் உள்ளுணர்வை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, சூப்பர், ஃபென்டாஸ்டிக்.
உங்கள் உள்ளுணர்வை பேசுவதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்றால், உள்ளுணர்வை பேசுவதை நீங்கள் உணர வேண்டும் என்றால், ஒரு நாளைக்கு மினிமம் 1/2 மணி நேரமாவது மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். அவ்வளவுதான். எப்ப நீங்க மௌனத்தை கடைபிடிக்கிறீங்களோ அப்ப நீங்க உள்ளுணர்வு பேசுவதை நீங்கள் தீவிரமாக உணரலாம். இது மௌனம்னா சும்மா சாதாரணமா அமைதியா இருந்து மொபைல ஸ்க்ரோல் பண்றது இல்லைங்க. அமைதியா இருந்து நோட்ல நோட்ஸ் எடுக்கிறது இல்லைங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கணும், கொஞ்ச நேரம் ஒண்ணும் பண்ணாம இருக்கணும். எப்படிங்க? என்னங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கணும், கொஞ்ச நேரம் ஒண்ணும் பண்ணாம இருக்கணும். அது என்னங்க சும்மா இருக்கிறது, ஒண்ணும் பண்ணாம இருக்கிறது? சும்மா இருக்கிறது அப்படின்னா எந்த வேலையும் பண்ணாம இருக்கிறது. ஒண்ணும் பண்ணாம இருக்கிறதுனா எந்த வேலையும் பண்ணாம இருக்கிறது. சும்மா இருக்கிறதுனா எண்ணங்களை கூட தவிர்த்து இருக்கிறது. உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும், அந்த எண்ணத்தை கூட தவிர்த்து இருக்கிறது. ஐயா இது கொஞ்சம் முடியுமாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, விபாசனா பயிற்சி அதுதான் சொல்லுது. நான் வருஷத்துக்கு ஒரு 10 நாள் விபாசனா பயிற்சிக்கு போயிட்டு வரேன். அதுதான் என்னுடைய ஒட்டுமொத்த ஆண்டுக்கு என்னுடைய எனர்ஜியே. அந்த 10 நாள் தொடர் மௌனம் தான். இந்த 10 நாளும் காலையில 4 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் கொஞ்ச நேரம் ஒன்றும் பண்ணாம இருக்கணும், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கணும், தரையை பார்த்தா நடக்கணும். இதுதான் அங்க பிராக்டிஸே. முடிஞ்சால் உங்களுடைய மௌனத்தை நீங்கள் கடைபிடித்தீர்கள் ஆனால் உள்ளுக்குள் ஓடுகின்ற பயணம் தீவிரமாக மாறும். எப்பொழுது உங்களுடைய அகப்பயணம், உங்களுடைய அகத்துக்குள் நீங்கள் எப்பொழுது தீவிரமாக பயணிக்கிறீர்களோ அப்ப நீங்க உங்களுடைய ஜெனட்டிக் மெமரியை நீங்களே அதை எடிட் பண்ணலாம்னு சொல்றாங்க. இதுக்கான ஒரு டெக்னாலஜி இருக்குங்க. அந்த டெக்னாலஜிக்கு பேரு CRISP-9R அப்படிங்கிற டெக்னாலஜி. கொஞ்சம் இதை போய் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஆஸ் அ பிசினஸ் ஓனர் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லது. CRISP-9R, CRISP-9 ரோமன் R, ஆல்பபெட் R. இந்த டெக்னாலஜி என்ன பண்றாங்கன்னா உங்களுடைய ஜீனை வந்து எடிட் பண்றதுக்கான ஒரு டெக்னாலஜி. அத திருமூலர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, எந்த ஒரு மனிதன் இந்த மூச்சு காத்தை சரியாக பயிற்சி செய்ய கற்றுக்கொள்கிறானோ அவன் தன்னுடைய ஜீன் மெமரியை எடிட் பண்ண முடியும்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருமூலர் சொல்லிட்டார். நமக்கு யாரும் அதை கொண்டு வந்து சேர்த்துல, நம்ம அதை நோக்கி பயணிக்கிறதுக்கு உண்டான ஆர்வத்தையும் நாம் வளர்த்து கொள்ளவில்லை. இதுதான் அடிப்படை காரணங்க. ஸோ இப்போ நான் இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேங்க. நிறைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணும்னு நான் விரும்புறேன். செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அச்சீவிங் எக்ஸலன்ஸ் இன் த பிசினஸ் இஸ் நத்திங் பட் கிரியேட்டிங் அன் எக்ஸலன்ஸ், கிரியேட்டிங் அன் அக்சலரேஷன் இன் யுவர் ஹேபிட்ஸ். உங்க ஹேபிட்ஸ்ல எப்போ ஒரு அக்சலரேட்டரை நீங்க கொண்டு வர்றீங்களோ that will create an excellence. எப்போ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பழக்கத்தை மேம்படுத்துகிறீர்களோ அது உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் மேம்பாட்டினை ஏற்படுத்தும். அந்த தொழில் உங்களுடைய அந்த பழக்கமானது வேல்யூ எக்ஸிக்யூட் பண்றதாக இருக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வேல்யூ இம்ப்ரூவ் ஆகணும், உங்களுடைய தொழிலும் வேல்யூ இம்ப்ரூவ் ஆகணும். இதை மையத்துல வைங்க, இதை நோக்கி செயல்படுங்க. வாழ்க்கையில் வாய்ப்பை பயன்படுத்துபவர் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார். வாழ்க்கையில் வாய்ப்பை உருவாக்குபவர் வாழ்க்கையவே ஜெயிக்கிறார். நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறவரா இருக்கணுமா, வாழ்க்கையவே ஜெயிப்பவராக இருக்க வேண்டுமா? நீங்கள் அனைவரும் வாழ்க்கையை ஜெயிப்பவராக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தீவிரமான ஒரு எண்ணம். அதை நோக்கின ஒரு பயணமாக நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஞான சஞ்சீவன குருகுலம் மிஷன் மில்லியனர் கிளப் அப்படிங்கிற ஒரு கிளப்பை நடத்துதுங்க. இந்த கிளப் மூலியமா வருகிற அக்டோபர் 25ஆம் தேதி பெரிதினும் பெரிதுகேள் 2025ங்கிற ஒரு நாள் நிகழ்வாக ஒரு நிகழ்ச்சியை நடத்துறோங்க. இந்த நிகழ்ச்சியில பாரதி பாஸ்கர் அவங்க பேசுறாங்க, CK குமாரவேல் ஐயா அவங்க பேசுறாங்க, அப்துல் நபீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அரேபியன் சி ரெஸ்டாரண்ட், செயின் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவர் பேசுறாரு. இந்த மாதிரி நிறைய ஆளுமைகள் அன்னைக்கு முழுவதும் வந்து பேசுறாங்க. நான் திரு பாலசுப்ரமணிய ஐயா அவரோட நான் திரு ஐயாவோட பகிர்ந்து கொண்டு அதுக்கான இன்விடேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வாய்ப்பு இருக்கிறவங்க அக்டோபர் 25ஆம் தேதி ஹோட்டல் லீ மெரிடியன் கோயம்புத்தூர்ல அந்த நிகழ்வு நடக்குது. கட்டாயம் நீங்க பங்கெடுத்துக்கங்க. அதற்கான ரோட் ஷோ முன்னோட்ட நிகழ்வாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 6:30 மணி முதல் 7:40 மணி வரை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி ஜூலை 12ஆம் தேதி இதயம் நல்லெண்ணெய் முத்து அண்ணாச்சி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு, அதை தொடர்ந்து அனில் சேமியானோட சுகுமார் ஐயா அவர் பேசினாரு, மலேசியால இருந்து இன்னொருத்தர் பேசினாரு, அப்புறம் சென்னை சில்க்ஸ் சந்திரன் ஐயா ஒரு நாள் பேசினாங்க. இந்த வாரம் URC தேவராஜ் ஐயா பேசினாங்க, சனிக்கிழமை பேசினாங்க. இந்த மாதிரி நிறைய ஆளுமைகளை உங்களிடம் கொண்டு வந்து ஒவ்வொரு தொழில் முனைவோரும் பெரிதாக சிந்திப்பதற்குண்டான ஒரு விழிப்புணர்வை விதைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் அதை விதைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் வேலையை உருவாக்குகின்ற சமூகமாக மாறி ஒவ்வொருவரும் பெரிதாக சிந்திக்கின்ற மனோபாவத்தை தீவிரமாக விதைக்கின்ற இந்த முயற்சியில் அனைவரும் கைகோர்ப்போம், பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம். தொழில் முனைவோர் நாட்டின்
அவரு எப்படி ஒரு ஆர்மி போல, ஒரு நேவி போல தொழில் முனைவோரும் நேஷனல் ப்ரொடெக்டர்னு நாங்க சொல்லுவோம். ஏன்னா அவர் ஒரு எக்கானமியை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 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 நேஷனல் ப்ரொடெக்டர் தான். இனி வரும் காலகட்டங்களில் நீ என்ன வேலைக்கு போறன்னு அப்பா அம்மா கேட்கறத விட என்ன தொழில் முனைவோர் ஆக போற, என்ன பிசினஸ் மேன் ஆக போறங்கிற ஒரு குவாலிட்டியை நம்ம கிட்ட விதைப்பதற்குண்டான ஒரு முயற்சியை நாம் முன்னெடுப்போங்க. இப்போ உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஐயா. உங்களுடைய இந்த வாய்ப்பு இங்க இருக்கக்கூடிய அனைவரினுடைய எண்ணத்திலும் ஒரு சீரிய விதையை விதைப்பதற்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றிங்க. எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் தொட்ட பிரார்த்தனை முன்வைக்கிறேங்க. உங்கள் அனைவரினுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும். வாழ்க வளமுடனும் வாழ்க வெளிக்குடனும்.